சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் நம்ம பார்க்க போறோம் போல. சிஎஸ்கே ரொம்ப கன்வின்சிங்கா டிசிய டெல்லியிலேயே வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்மே நம்ம பார்த்துருக்கோம். மத்த டீம்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை சிஎஸ்கே குடுத்துருக்காங்க. இந்த டீம் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல ப்ளே பண்ணல. அவங்கள ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த டீம் ரொம்ப இன்வின்சிபிளா மாறும். டீம் வந்து இவ்வளோ இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப செட்டில்டா இருக்குங்க. அதுதான் சிஎஸ்கே கிட்ட பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு டீமா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ஒரு பேக் ஃபுட்டுக்கு போவாங்க. இவ்வளோ இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா சிஎஸ்கேல ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கு பதிலா ஒரு பிளேயரை ப்ளே பண்ண வச்சு மேட்ச் வின் பண்றாங்க. சிஎஸ்கே கிட்ட நல்ல ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல சிஎஸ்கே அண்ட் டிசி மேட்ச்ல நடந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி தான் கவர் பண்ண போறோம். பாசிட்டிவ்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கு. நெகட்டிவ்ஸ்னு பார்க்கறப்போ ருத்ராஜோட கேப்டன்சி தான் இருக்கு. அதெல்லாம் லேட்டர் இந்த வீடியோல கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்பரை மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பிளேயிங் லெவன் சேஞ்சஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு 9 மேட்சஸ் தேவைப்பட்டிருக்கு. ஷிவன் டுபே ஃபீல்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. எப்போ டூபே அவரோட ஃபர்ஸ்ட் கேட்ச் இந்த சீசனில் விட்டாரோ அப்போவே நான் கால் அவுட் பண்ணேன், டூபே இம்பாக்ட் சபா கொண்டு வாங்கன்னு. நிறைய ஃபேன்ஸுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, மாத்திரையை ப்ரொடெக்ட் பண்ணி அவரை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காக தான் சிஎஸ்கே அவர் இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் முதல் ஃபியூ மேட்சஸ் அப்பயே அவருக்கு இன்ஜுரி இருக்குன்றது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் முதல் ஃபியூ மேட்சஸில் மாத்திரையும் இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணி பார்த்தாங்க. லேட் ஆன் அந்த இன்ஜுரி சிவியராக ஆகிருச்சு, அது வேற கதை. பட் எஸ் இப்போ டூபே இம்பாக்ட் சபா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இதுவே ஒரு வெல்கமிங்கான மூவ். டூபே இப்படியே யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். மேபி சிஎஸ்கேக்கு ஒரு பேட் ஸ்டார்ட் இருந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்குள்ளேயே ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் லூஸ் பண்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சர்ஃப்ராஸ் கான சென்ட் பண்ணலாம். 12 ஓவர்ஸ்க்கு அப்புறமா இன்னிங்ஸை ப்ராக்ரஸ் பண்ணி கியர்ஸ் ஷிஃப்ட் பண்றதுக்காக டூபேயும் சென்ட் பண்ணலாம். சிஎஸ்கேக்கு அந்த லக்ஸரி இருக்குன்னு சொல்ல வரேன். அக்கார்டிங் டு கேம் சிச்சுவேஷன் டூபேவா இல்லை சர்ஃப்ராஸா அப்படிங்கிறத சிஎஸ்கே திங்க் பண்ணி அப்கமிங் மேட்சஸ்ல இம்பாக்ட் சபா கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே டூபே பெஞ்ச் பண்ணிட்டு கார்த்திக் சர்மாவை 11 இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. தென் குர்ஜப்ரீத் சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் அகில் ஹசன் இன்ஸ்டெட் ஆஃப் பிரசாந்த். இந்த சேஞ்சஸ் தான் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல பண்ணியிருப்பாங்க. டாஸ் அப்பவே எனக்கு என்னமோ அக்ஷர் படேல் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் சொன்னாங்க. மேட்சுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு, 3 PM வரைக்கும் பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மேட்ச் நடுவுலையுமே ட்ரிசில் ஆச்சு கொஞ்சம். அண்ட் சிஎஸ்கே பேட்டிங் அப்போ கமெண்டேட்டர்ஸ்லாம் ஹேமந்த் பதானி கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்போ முதல் கேள்வியா என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா, எதுக்காக ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணீங்கன்னு. அதுக்கு ஹேமந்த் பதானியோட பதில் பார்த்தோன்னா, கேம் ப்ராக்ரஸ் ஆக பிச்சில் இனிமேல் டிஃபிகல்ட்டி இருக்கும்னு நினைச்சோம், அதனால தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நாங்கள் ஸ்கோர் பண்ண ரன்ஸுமே கம்மியாக அக்செப்ட் பண்ணியிருக்காரு. 155 நாட் அட் ஆல் இனஃப்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரவுண்டில் தான் ஆக்சுவலி பிபிகேஸ் அண்ட் டிசி ப்ளே பண்ணப்போ ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். டிசி 260+ ஸ்கோர் பண்ணாங்க. அதை பிபிகேஸ் சேஸும் பண்ணி முடிச்சாங்க இல்லையா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அகில் ஹசன். அகில் ஹசன் அளவுக்கு பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஸ்பின்னர் ரீசென்ட் டைம்ல எங்கேயுமே கிடையாது. சின்ஸ் 2023 இன் T20s அகில் ஹசன் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 75 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த பவர் பிளேல பவுல் பண்றது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. இது இப்போதைய மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல நீங்க நல்ல பால் போட்டாலுமே பேட்டர்ஸ் அடிக்க தான் போறாங்க. ஒருத்தனிக்கு ஆன் ட்ராட்ல அகில் ஹசனுக்கு 3 ஓவர்ஸ்மே பவர் பிளேல கொடுத்திருப்பாரு. 3 ஓவர்ஸ்ல 15 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட். இதுதான் அகில் ஹசன்ல பவர் பிளே ஸ்பெல்லா இன்னைக்கு இருந்துச்சு. யாராவது ஒரு ஸ்பின்னர் இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் புல் ஆஃப் பண்ணி பார்த்திருக்கீங்களா பவர் பிளேல? ஒன்லி அகில் ஹசன் கேன் டு. அகில் ஹசன் சரியான ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். அவரால் எக்கானமிக்கலாவும் பவுல் பண்ண முடியுது அண்ட் விக்கெட்ஸ்மே ரைட் டைம்ல எடுக்கிறாரு. இன்னைக்கு கேஎல் டேஞ்சர் மேனோட விக்கெட் எடுத்திருப்பாரு. அகில் ஹசன் நல்லா பண்றப்போ 100 அகமதுக்குமே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவராலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது. சிஎஸ்கே பாலர்ஸ் எல்லாருமே பிச்சை சரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் லென்ஸ்ல பவுல் பண்றப்போ கண்டிப்பா அந்த அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அகில் ஹசனோட மோஸ்ட் ஆஃப் டெலிவரிஸ் அந்த ஸ்டம்ப் லைன்லேயே மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவரோட அக்யூரசி ரொம்ப ஆன் பாயிண்ட்ல இருக்கு. தெர் இஸ் நோ ரூம் ஃபார் எரர். எனக்கு என்ன ஃபன்னியா இருக்குன்னா, அகில் ஹசன் இன்ஃபார்ம் பவுலரை லாஸ்ட் மேட்ச்ல டிராப் பண்ணி பிரசாந்த் வீரை ப்ளே பண்ண வச்சிருப்பாங்க. சிஎஸ்கே எதுக்காக இந்த மாதிரி சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க பொதுவாக அந்த சேம் 11 மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க. இப்போ வின் பண்ணாலுமே சிஎஸ்கே மாத்துறத பார்க்குறப்போ தான் எனக்கு என்னன்னு புரியல. பவுலிங் பவர் பிளே பிலாங் டு சிஎஸ்கே. 6 ஓவர்ஸ்ல 37 for 2 டிசி இருந்தாங்க. போத் தர் ஓப்பனர்ஸ் பத்தும் நெசக்கா அண்ட் கேஆர் ராவல் சிஎஸ்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாவே 2 நியூ பேட்டர்ஸ் ப்ளே பண்றப்போ கண்டிப்பா செட்டில் ஆக டைம் எடுக்கும். நிதிஷ் ராணா அண்ட் கருண் நாயர் தான் கிரியேஸ்ல இருந்தாங்க. கருண் நாயரே சமீர் ரிஸ்வியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் 11ல ப்ளே பண்ண வச்சிருப்பாங்க. தென் சமீர் ரிஸ்வியை இம்பாக்ட் சபா 5th விக்கெட் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா கொண்டு வந்தாங்க. ரிஸ்வியை கொண்டு வர பிளானுக்கு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4th விக்கெட் அப்புறமா அவரை நீங்க சென்ட் பண்ணிருக்கணும். 5th விக்கெட் அப்புறமா பார்க்கறப்போ இட் வாஸ் டூ டிலேன்னு ஃபீல் ஆச்சு. அவருமே கண்டிப்பா பால்ஸ் ஃபேஸ் பண்ணி செட்டில் ஆக டைம் எடுக்கும் இல்லையா. ரிஸ்வி பியூட்டிஃபுல்லாவே கம்போஜ் கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. 18th ஓவர்ல 14 ரன்ஸ் அண்ட் 20th ஓவர்ல ஒரு 20 ரன்ஸ்ன்ற மாதிரி அந்த கம்போஜோட டெத் ஓவர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு. கம்போஜியை பெருசா நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். இந்த வருஷம் சிஎஸ்கே பவுலிங் லைனப்ல ஒரு பிரைட் ஸ்பார்க் அவர் தான் இருந்திருக்காரு. ஜஸ்ட் ஒன் பேட் டேன்னு சொல்லி கடந்து போக வேண்டியதுதான். குர்ஜப்ரீத்தோட 4 ஓவர்ஸுமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. 4 ஓவர்ஸ்ல 29 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் எடுத்தாரு. மிடில் ஓவர்ஸ் தான் அதிகமாக பவுல் பண்ண வச்சாங்க அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல அவரோட யார்க்கர்ஸுமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குர்ஜப்ரீத்தோட ஃபீல்டிங்குமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. கருண் நாயரோட கேட்ச் ஷார்ட் ஃபைலிங் ரீஜியன்ல வேற லெவலில் எடுத்திருப்பாரு. நிறைய ஃபேன்ஸ் இன்னைக்கு ஆகாஷ் மத்தர் தான் ப்ளே பண்ண வச்சிருக்கணும்னு மேட்ச்க்கு முன்னாடி ஃபீல் பண்ணாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே குர்ஜப்ரீத் சிங் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. நூர் அகமது ஆஸ் யூசுவல் அவர்கிட்ட ஒரு டெரிஃபிக்கான ஸ்பெல் 3 ஓவர்ஸ்ல 22 for 2ன்ற ஃபிகர்ல முடிச்சாரு. சிம்பிளா வச்சுக்கிட்டாரு. அண்ட் நூர் அகமது கவர் ஸ்டேஜ்ல இருந்தப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட ஒரு ஈஸி கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டப்ஸ் அதுக்கப்புறம் ரன் ஸ்கோர்
ஸ்கோர் பண்ணாரு தான். பட் எஸ் ரொம்ப டேமேஜ் இல்லனாலும் அந்த கேட்ச் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா இன்னுமே ஒரு லோ டோட்டலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல டிசி 62 ஃபார் 4 இருந்தாங்க. தேங்க்ஸ் டு நூர் அஹமத் அண்ட் அகில் ஹசன். நம்மகிட்ட எப்படி 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் டிசி கிட்டயுமே குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் படேல் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் இவங்க அளவுக்கு ஏன் அவங்க எஃபெக்டிவா இல்லன்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட சரியான ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட வந்திருக்காங்க. ஆனா டிசி பெருசா பிளான் பண்ணாம ஹாஃப் ஹார்ட்டடா ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முதல் 3 ஓவர்ஸ்லாம் ஆக்சுவலி நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பிட்ச் எப்படி பிஹேவ் ஆகுது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கேஎல் ராகுலுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு சில பவுண்டரிஸ் மாட்டினா கூட எப்படி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பிக் ஸ்கோருக்கு வந்து கொண்டு போறாரு அதே மாதிரியே கேஎல் ராகுலாலுமே ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால கேஎல் ராகுல் ஏர்லியாக ரிமூவ் பண்ணது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. டிசியோட மிடில் ஆர்டருமே இஸ் வெரி வீக். கருண் நாயர் எதுக்காக பேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. அபிஷேக் பொரல் வில் பி மச் பெட்டர் ஆப்ஷன் தான் கருண் நாயர். அண்ட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருமா, ருத்ராஜ் இன்னைக்கு எதுக்காக ஓவர் 10 வெறும் ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணாரு. 90th ஓவர் மட்டும் தான் ஓவர் 10 பவுல் பண்ணாரு. அந்த ஓவருமே சூப்பராக பவுல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சமீர் ரிஸ்விக்கு போட்ட பால் வந்து நேராக கொடை கலப்பினாரு. அது கரெக்டாக ஓவர் 10 அண்ட் ருத்ராஜ் இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அது ஓவர் 10ஓட தப்பு தான். அது அவர் தான் போய் எடுத்துருக்கணும். அவர் எதுக்காக நின்னாருன்னு தெரியல. அவர் சம்திங் ஏதோ சொன்னார் வேற, எனக்கு லைட் பிரச்சனைன்ற மாதிரி சொன்னார்னு நினைக்கிறேன். எனிவே இந்தியன் ஸ்டாப்ஸ் அதே ஓவரில் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஓவர் 10 அந்த 19th ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு முன்னாடி டக் அவுட்டுக்கு போயிருப்பாரு. ஷூ மாத்துறதுக்காக போறாருன்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. தென் ஷூவெல்லாம் மாதிரி ஐ திங்க் ஒரு 15th இல்லை 16th ஓவர்லேயே வந்துட்டாரு. ஆனால் ருத்ராஜ் எந்த ஒரு ஓவருமே கொடுக்கல. டேரக்டாக 19th ஓவரில் தான் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி ரூல் படி ஒரு பிளேயர் டக் அவுட்டுக்கு போயிட்டு திரும்ப ஆன் ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் டைம் அவங்க வெயிட் பண்ணணும் அவங்கள ஓவரை பவுல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் மதிஷா பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் யாருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணணும்னு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் அந்த மேட்சோட இன்சிடென்ட் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த மேட்ச்ல எப்படி ஓவர் 10 ஒரு ரீசனுக்காக டக் அவுட்டுக்கு போனாரோ அதே மாதிரி பத்திரனாமே ஒரு ரீசனுக்காக டக் அவுட்டுக்கு போயிருப்பாரு. தென் திரும்ப ஆன் ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் பத்திரனா கிட்ட பால் கொடுக்குறப்போ அம்பையர் நீங்கள் இப்போ பத்திரனா பவுல் பண்ண வைக்க முடியாது. பிகாஸ் ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தோனி என்ன பண்ணியிருப்பாருன்னா அம்பையர் கிட்டே வந்து பேசியே கடந்திருப்பாரு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓடி இருக்கும். இப்போ ஓவர் 10 வந்து ஆன் ஃபீல்டில் 15 ஓவர்ஸ் வரைக்குமே இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ எதுக்காக 15 ஓவர்ஸ் வரைக்குமே ஓவர் 10க்கு ஒரு ஓவர் கூட கொடுக்காம இருந்தீங்க? குர்ஜாப்ரீத் முகேஷ்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தனால ஓவர் 10க்கு பவுலிங் கொடுக்கல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஓவர் 10 தான் உங்களோட பெஸ்ட் டெத் பவுலராக இந்த சீசனில் இருந்திருக்காருன்றப்போ நீங்கள் அவரை தான் வந்து அந்த 10th ஓவருக்கு அப்புறமா கொண்டு வந்திருக்கணும். பட் அவரை வந்து நீங்கள் கொண்டே வராதது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் ஓவர் 10 இருந்து 19th ஓவர் பவுல் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டாரு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பவுண்டரி ரோப் கிட்ட ஓவர் 10 ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட காலை பிடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ வரைக்கும் சரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது கைஸ். ஓவர் 10க்கு இன்ஜுரியா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்ல எம்ஏக்கு அகேன்ஸ்ட் எப்படி பேட்டிங்ல அப்ரோச் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு அப்ரோச் தான் இன்னைக்கு டிசிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லயுமே இருந்துச்சு. சஞ்சு ஒரு பிக் ஓவருக்கு வெயிட் பண்ணி பார்த்தாரு. கரெக்டாக வெயிட் பண்ணதுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி 12th ஓவரில் குல்தீப் யாதவ் பவுல் பண்ணப்போ 18 ரன்ஸ் போச்சு. அங்கே தான் சிஎஸ்கே திரும்ப மொமெண்டம் ரீகெயின் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பிக் ஓவர் எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்திருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் நம்ம கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணியிருப்போம். அந்த மேட்ச்ல பவுண்டரி வரதே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த லெவலுக்கு சிஎஸ்கேக்கு அந்த ரன் ஃப்ளோ ரொம்ப கம்மியாகிருச்சு. டூபி அண்ட் மேஷ் ஷாட் ப்ளே பண்றப்போ ருத்ராஜ் 2 நல்ல நாக் ப்ளே பண்ணி திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துட்டார்னு நினைச்சோம். ஆனால் ருத்ராஜ் ஒன்ஸ் அகைன் டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரைட் ஃப்ரம் மேட்ச் 1 ரொம்ப கன்சர்னிங்காக தான் இருந்திருக்கு. பிகாஸ் லோவஸ்ட் ரன் ரேட் இவங்க தான் வச்சிருக்காங்க 8.48 அண்ட் அமங் ஆல் ஓப்பனர்ஸ் இவங்க தான் செகண்ட் வர்ஸ்ட் ஆவரேஜ் மெயின்டைன் பண்றாங்க 22. கேகேஆர் தான் முதல்ல இருக்காங்க 21. ஓவராலாவே இந்த டோர்னமெண்டோட ஆவரேஜ் ஃபார் ஓப்பனிங் விக்கெட் வந்து 39 இருந்திருக்கு அட் 10.97 ரன்ஸ் பர் ஓவர். சிஎஸ்கே பவுலிங்கை பெருசாக அப்ரிஷியேட் பண்றது கிடையாது மக்கள்லாம். ஏன்னா சிஎஸ்கே பவுலிங் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம பேட்டிங் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. பேட்டிங்ல ஒரு 160 டோட்டலில் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடுறாங்க. இதுவே 180 ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சிஎஸ்கே கண்டிப்பாக பிளே ஆஃப் ரீச் பண்ண முடியும். அதுக்கு ருத்ராஜ் பழைய மாதிரி கன்சிஸ்டன்டா ரன் ஸ்கோர் பண்ணணும். சிஎஸ்கே இந்த சீசன்ல வின் பண்ணிருக்கிற 5 மேட்ச்ல சஞ்சுவோட வின்னிங் கான்ட்ரிபியூஷன் 4 மேட்ச்ல இருந்திருக்கு. தட் ஷோஸ் சஞ்சு எவ்வளவு சூப்பரா இந்த சீசன்ல ப்ளே பண்ணிருக்காருன்னு. சஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் 20 to 22 பால்ஸ் வந்து ரன் பால் மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, குல்தீப் யாதவோட ஓவர் தான் வந்து சிஎஸ்கே திரும்ப மொமெண்டம் ரீகெயின் பண்ணாங்கன்னு. அப்பதான் சஞ்சுமே அவரோட மொமெண்டம் ரீகெயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர்ல காலை வச்சாரு தான் திரும்பி எடுக்கவே இல்லை. 5th கியர்ல போயிட்டாரு. பட் ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே எம்ஏ மேட்ச்க்கு அப்புறமா சஞ்சு பர்சனல் மேட்ச் ஒன்காக ப்ளே பண்றாருன்னு சொல்லி அவர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வாயை மூடி இருப்பாங்க. பிகாஸ் சஞ்சு இந்த மேட்ச்ல அவருக்கு ஒரு 100 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆனால் அவர் சுத்தமாக 100 கேர் பண்ணிக்காம கார்த்திக் சர்மாக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அவரை மேட்ச் முடிக்க வச்சிருப்பாரு. அண்ட் ஆல்ரெடி டிசி பேட்டிங்க்கு இம்பாக்ட் சபா சமீர் ரிஸ்வியை கொண்டு வந்ததுனால அவங்களால பவுலிங்க்கு ஆக்கிப் நவியோ இல்லைனா விப்ராஜிகமோ கொண்டு வர முடியல. ஸோ அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு. பிகாஸ் இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் இருந்தது, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருந்திருக்கும். உங்களுக்கு இன்னொரு பாலர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு சேஃப்டி இருந்திருக்கும். பட் வெறும் 5 பாலர் இருக்கிறதுனால பெருசாக ரொட்டேட்டுமே பண்ண முடியல இவங்களால. உரில் பட்டேலோட இன்டெனுக்கு 100 மார்க் கூட கொடுக்கலாம். ஆனால் எக்ஸிகியூஷனுக்கு 50 மார்க் கூட கொடுக்க முடியாது. பாஸே ஆக மாட்டாரு. ஃபேன்ஸுமே அவங்களை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உருவில் வந்தாருன்னா ஒரு 2-3 6 பறக்க விடுவார், அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. உருவில் இஸ் கோயிங் ஆஃப்டர் எவ்ரி சிங்கிள் பால். அண்ட் ஐ திங்க் அஷ்டோ சர்மா நினைக்கிறேன் அவர் ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வேற மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ரீசெண்ட் டைம் உருவில விட ஒரு பெட்டரான பிளேயரா கார்த்திக் சர்மா எனக்கு தெரியுறாரு. கார்த்திக் சர்மா கிட்ட இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. அவர் அப்ரோச்சுமே ரொம்ப நல்லா இருக்கு. 156 டோட்டலுக்கு நீங்க அந்த மாதிரி 6-4 அடிச்சு தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஆக்சுவலி சஞ்சு அண்ட் கார்த்திகோட பார்ட்னர்ஷிப் என்னதான்
ஓவரில் 100 ரன் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலுமே அதிகமாக பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் மூலியமாக தான் அந்த ரன்ஸுங்கிறது வந்துச்சு. டபுள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ்லாம் பெருசாக ஓடின மாதிரியே தெரியல. கார்த்திக் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்சில் 41 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஸ்பின்னர்ஸ் வந்தாலே போகிற சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. இன்றைக்குமே சூப்பராக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நம்ம கார்த்திக் சர்மா ப்ளே பண்ணாரு. ஈவன் சஞ்சுமே குவைட் சர்ப்ரைஸ். ஹி ஆல்சோ டுக் இட் ஆன் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். சிஎஸ்கே இந்த 2 ஓவர்ஸ் பேரோட இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விக்டரி. கண்டிப்பாக இந்த விக்டரி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் எல்எஸ்டி ப்ளே பண்ணுறோம். ஹோம் மேட்ச், லோ ஆன் கான்ஃபிடன்ஸில் எல்எஸ்டி இருக்காங்க. இது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணி சிஎஸ்கே இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு. சரி, ஓகே, இதுதான் இந்த வீடியோ முடிச்சுப்போமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.